வேண்டாம் முதலாளி, நான் சொல்றத கேளுங்க. வழிவிடு, நான் கொலவெறியில இருக்கேன். ஏய், 30 வருஷ பகைடா, இதுக்கு இன்னைக்கு நான் முடிவு கட்டியே தீரணும். குறுக்க வந்த 50 வருஷ விசுவாசின்னு கூட நான் பார்க்க மாட்டேன். இதே இடத்துல சுட்டு பசுக்கிடுவேன். தல்ல, நீங்க என்ன வேணாலும் சுட்டு பசுங்க. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. சரிங்க, கருமாதிய நடந்தாலும் சரி, எத்தனை தலை உருண்டாலும் சரிடா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. ஐயா, அதை நான் பாத்துறேன் ஐயா. முந்தா நாள் பெஞ்ச மலையில முளைச்ச காளா மாதிரி நெத்து பிறந்த பொட்டி பைய இந்த ஆதிசேஷனை மிரட்டி பாக்குறியாடா சுண்டட்ட பயனே. உங்க அப்பனால நான் பட்ட அவமானம் ஆறவே ஆறாது. ஏய் இந்திரா, வா போலாம். நம்ம பெரிய பிரச்சனை இல்ல, இந்த பாவம் இந்த சின்ன பசங்க வாழ்க்கைய விளையாடாத. நீ என்ன சொன்னாலும் சரி, செவடங்காத ஊதுன சங்கு மாதிரி எனக்கு எதுவும் கேட்காது. ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கடா. உங்க வார்த்தையை தான் காத்துறோம். ஏய் தம்பி, இத பார் இந்திரா, இனிமே அந்த மாரிமுத்து வீட்டு வாசப்படியில நீ கால வச்ச நடக்கிறதுக்கு காலே இருக்காது. அந்த வீட்டுக்காரங்க யாரையாவது நீ உன் கண்ணால பார்த்த, பார்க்கறதுக்கு 2 கண் இருக்காது. ஏன் அந்த தர்மதுரையும் மனசால நீ நினைச்சா கூட சுவாசிக்கிற மூச்சு இருக்காது. ஒரே பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பழி போட்டுருவேன். எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். முடியாதுப்பா, என்னால அவரை மறக்க முடியாது. அவரை நான் மறக்கணும்னா என்ன நானே மறந்து ஆகணும். இந்திரா, இந்த ஆதிசேஷனை பத்தி இன்னும் நீ சரியா தெரிஞ்சுக்கல. ஒரு மரத்தை அழிக்கணும்னு நினைச்சா இளையது கிளையதுன்னு பார்க்க மாட்டான் இந்த ஆதிசேஷன். வேரோட வெட்டி சாச்சிருவான். என் கோபத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். கொண்டு வந்து வச்ச சாப்பாட்டுல ஒரே ஒரு தலைமுடி இருந்ததுங்கிறதுக்காக உங்க அம்மாவோட தலையையே மொட்டையடிச்சவனா. என் கோபத்தை கிளறி பார்க்காத. அப்பா, அப்ப என்னோட முடிவு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்ந்தாலும் செத்தாலும் அது அவரோட மட்டும்தான். கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ராஸ்கல், நீ போட்டு பேசுற போயிட்டு இருக்க.